ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். அதாவது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கிறத இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு மாற்றுறோம். அர்த்தம் மாறாது, ஆனால் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். ஒர்க்கிங் ஹார்ட் கிவ்ஸ் எ குட் ரிசல்ட். கடினமாக உழைத்தல் நல்ல பலனை தரும். இதுதான் அந்த சென்டென்ஸுடைய மீனிங். இந்த இடத்துல ஒர்க்கிங் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். அதில் ஐஎன்ஜி இருக்கா? ஒரு வேர்பை நவுனாக மாற்றிருக்கிறோம். ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒர்க் அப்படின்னா வேலை செய்கிறது. ஓகே, வேர்பு. ஒர்க்கிங் அப்படின்னா உழைத்தல், வேலை செய்தல் அப்படின்னு அர்த்தம். இதை இட் கிவ்ஸ் எ குட் ரிசல்ட் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு மாத்திரம். இது இன்ஃபினிட்டிவ். இந்த இடத்துல அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிற நவுன் ஃபார்ம், ஜெரண்ட் ஃபார்மை ஐஎன்ஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி டூ கொண்டு வர்றோம். இட் கிவ்ஸ் எ குட் ரிசல்ட் டு ஒர்க் ஹார்ட். எதுக்காக இந்த சென்டென்ஸ் எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஒர்க்கிங், உழைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதுனால முதல்ல வருது. இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் குட் ரிசல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதை முதல்ல கொண்டு வந்திருக்கோம். இட் கிவ்ஸ் அ குட் ரிசல்ட் டு ஒர்க் ஹார்ட். அதே மாதிரி டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ். டிரைவ் அப்படிங்கிற வேர்பை இங்கே ஜெரண்ட் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கிறோம், ஐஎன்ஜி சேர்த்து. டிரைவிங் அப்படின்னா ஓட்டுதல். அப்போ டிரைவ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி டூ கொண்டு வரணும். சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. இட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ் டு டிரைவ் ஃபாஸ்ட். டு டிரைவ் வந்துருச்சா? இட் இஸ் நாட் சேஃப் ஆல்வேஸ் டு டிரைவ் ஃபாஸ்ட். அர்த்தம் மாறாது. இப்போ வாட்சிங் காமெடி மூவிஸ் இஸ் ஹிஸ் ஹேபிட். காமெடி படங்கள் பார்ப்பது இவரது பழக்கமாக இருக்கிறது. இப்போ ஜெரண்ட் ஃபார்ம்லேருந்து இன்ஃபினிட்டிவாக மாற்றுங்க. அர்த்தம் மாறாமல் மாற்றணும். ஃபஸ்ட் சென்டென்ஸில் வாட்சிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தல் அப்படிங்கிற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவருடைய ஹேபிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது அவருடைய வழக்கமாக செய்கிற பழக்கம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறனால இட் இஸ் ஹிஸ் ஹேபிட் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அப்போ எந்த இடத்துல ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும், அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல செய்கிற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஜெரண்ட் ஃபார்மில் சொல்லுங்கள். அந்த செய்கிற செயல்னால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் மாதிரி தான். ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது என்னது? செய்கிறவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆக்டிவ் வாய்ஸில். பாசிவ் வாய்ஸில் செய்யப்பட்ட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். டேக்கிங் நோட்ஸ் இஸ் மஸ்ட் வைல் வாட்சிங் வீடியோஸ். வீடியோக்களை பார்க்கும்போது குறிப்புகள் எடுத்துக்கொள்வது முக்கியம். It is must to take notes while watching videos. இப்போ டேக்கிங் அப்படிங்கிற ஜெரண்ட் ஃபார்மை டு டேக் அப்படின்னு மாற்றிட்டோம். இட் இஸ் மஸ்ட் டு டேக் நோட்ஸ் வைல் வாட்சிங் வீடியோஸ். இந்த வீடியோவுக்கு உண்டான கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சேவிங் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பணம் சேமித்தல் என்பது மிக முக்கியம். இங்கே சேமித்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். ஸோ ஜெரண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதை இன்ஃபினிட்டிவ்க்கு மாற்ற போகிறீங்க. அப்படி மாற்றினீங்கன்னா அந்த சென்டென்ஸுடைய மீனிங் எப்படி வரும்? முக்கியமானது என்பது பணம் சேமிக்கிறத குறிக்கிறது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.